ரத்னவாணி சமுதாய வானொலி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அறிமுக இயக்குனர் பிரகாஷ். சில படங்களை ரிப்பீட்டடா பார்ப்போம். இப்படி வியப்பா பார்த்த படங்கள் வந்து பாலா சார் படங்கள், அதுக்கப்புறம் சிவராமன் சார் படம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. இப்போ சிவஞ்சேரியின் பாலாவோட பரதேசி பாக்குறப்ப இப்படி இருந்திருக்காங்களா, சேது பாக்குறப்ப ஒரு இறுக்கமான அந்த அந்த இடம். நான் தான் வயிற்றுக்குள்ள இருப்பேன், என்கிட்டதான் புலம்பி ஆடணும். அந்த பைலட் ஃபிலிம் பத்தி சொல்லுங்க. யாருமே அவ்வளவு டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறது கிடையாது. அவ்வளவு காட்டி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி என்னால காட்டணும். டிஸ்கிரைப் பண்ணி காட்டணும் அப்படின்னா இத ஃபியூச்சரா யாரும் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா, ஒத்தாசருக்கு பார்த்தேன். படம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க, ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா? அது ஃபியூச்சர் ஃபிலிம் கதைகள் நிறைய இருக்கு. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா வலம் வர இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அறிமுக இயக்குனர் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அருமையான தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. என்னை பத்தின அறிமுகம் வந்து, நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. நான் மதுரையிலேருந்து வரேன். ஸோ நிறைய பைலட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பைலட் ஃபிலிம் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் படம் பண்றது தான். என்னை பத்தி அறிமுகம் இவ்வளவு போகுதுன்னு நினைக்கிறேன். சினிமாவுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? சினிமாக்குள்ள ஆனா ஒரு 10th 12th அந்த டைம்ல தான் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலா. அப்ப என்னன்னா, இது கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம வழக்கமா ஒரு படம் பார்த்து பழகிருப்போம். ஆஸ் யூஷுவல் லைஃப் ஸ்டைல்ல வழக்கமா ஒரு படம் பார்த்து பழகிருப்போம். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில படங்களை ரிப்பீட்டடா பார்ப்போம். சின்ன வயசுல பாக்குறப்ப பயப்படுவோம் அந்த படத்தை. ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை கொஞ்சம் ரிப்பீட்டடா வியப்பா பார்ப்போம். எப்படி இப்படி யோசிக்க முடியுது, இந்த தாட் ப்ராசஸ் என்ன. ஸோ அப்படி வியப்பா பார்த்த படங்கள் வந்து பாலா சார் படங்கள், அதுக்கப்புறம் செல்வராகவன் சார் படங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. ஓ, சிவஞ்சேரியின் காலனி இப்படி லவ் பண்ண முடியுமா? இது நம்ம சின்ன வயசுலயே பார்த்திருப்போம். இது அந்த டைம்ல பாக்குறப்ப, கொஞ்சம் விவரம் தெரியுற அந்த டைம்ல பாக்குறப்ப இப்ப லவ் பண்ண முடியுமா? பாலாவோட பரதேசி பாக்குறப்ப இப்படி இருந்திருக்காங்களா? பாலா சாரோட பரதேசி பாக்குறப்ப இப்படி இருந்திருக்காங்களா? இப்பெல்லாம் இருக்கா? சேது பாக்குறப்ப ஒரு இறுக்கமான அந்த அந்த இடம். இதெல்லாம் வந்து பாக்குறப்ப, இது போக ஒரு சென்டிமெண்டலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட கதை சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வயிற்றுல இருக்கப்ப கதை மீன்ஸ் என்ன, புறணிதான். அப்ப இருக்க ஃபேமிலி பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து சோ புலம்ப ஆள் இருக்காது. ஆப்வியஸ்லி நான் தான் வயிற்றுக்குள்ள இருப்பேன், என்கிட்ட தான் புலம்பி ஆகணும். சோ என் வயிற்ற பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்களாம். அது கூட ஒரு வகையில இருந்திருக்கலாம், அவங்க சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் பண்ணதுனால மேபி நம்ம டைரக்டர் ஆகணும்னு எனக்கு தோணி இருக்கலாம். கருவிலே வந்து இயக்குனரா உருவாகிட்டீங்க. அப்படி சொல்ல முடியாது, இன்னும் நம்ம இயக்குனர் ஆகல. அதுக்கான முயற்சியில தான் இருக்கும். கண்டிப்பா ஒண்டே அது நடக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் சார், இவ்வளவுதான். நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த பைலட் பிலிம் பத்தி சொல்லுங்க. இது ஒரு பிரெக்னன்சியை பத்தின ஒரு கதை சார். இந்த ஜேர்னி ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்ப காலகட்டத்தை வந்து யாருமே அவ்வளவு டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணி காட்டினது கிடையாது. என்னாலையுமே காட்ட முடியல, முயற்சி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விமன்ஸ்க்குமே உடல் ரீதியா மன ரீதியா ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு விமன்ஸ்க்குமே, விமன்ஸை பொறுத்து அது மாறும். ஸோ நான் அப்படின்றப்ப என்னால ஒரு நேர்காணலா ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு கொஞ்சம் காட்ட முடியும் அவ்வளவு காட்டி, ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி என்னால காட்ட முடியல. டிஸ்கிரைப் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு கூட நம்ம எடுக்கலாம். அவ்வளவுக்கு உண்டான இருக்கு. அந்த அந்த 9 months டிராவல்ன்றது நார்மல் விஷயம் கிடையாது. இன்னொன்னு ரொம்ப டீப்பா சொன்னோம் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் சினிமால, உலக சினிமால, எந்த சினிமா பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிரெக்னன்சி டைம் பீரியட வந்து அது அங்கே அந்த டைம்ல என்ன நடக்கும்ன்றதை யாரும் காட்டினது இல்லை. ஓரளவு கூட காட்டினது இல்லை. 5 நிமிஷம் பாட்டுல முடிஞ்சிடும் அந்த டிராவல். பிரெக்னெண்டா இருப்பாங்க, வயிறு பெருசாகும், வாக்கிங் போவாங்க, குழந்தை பிறந்துடும், ஐசியூட காட்டுவோம், குழந்தை பிறந்துடும். சோ இப்படித்தான் போகும். கொஞ்சம் அதை காட்டணும்,
அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி எடுக்கப்பட்ட கதை. இத வந்து ஃபியூச்சர் பிலிம்னா எவ்வளவு மணி நேரத்துல எடுப்பீங்க படம்? இத ஃபியூச்சரா யாரும் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இத நான் பைலட்டா பண்றதுக்குள்ளே நான் பெல்ட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபியூச்சரா யாரும் பண்ணுவாங்களான்றது தெரியல சார். நீங்க இப்ப எப்படி சொல்றது, ஒரு டைலாகே இல்லாத ஒரு படம் ஒரு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் இல்ல ஒரு 2 hours வந்து ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி பார்க்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம மெனக்கெட்டு நம்ம எழுதிடுவோம்னு வச்சுக்கோங்க. இது யாரு ப்ரொடக்ஷன் பண்ணுவா, இது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இது ஓடுமா, இதெல்லாம் இருக்குல்ல. சோ அதனால இது கொஞ்சம் இது இந்த உங்க பைலட் பிலிமே ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா ஒரு வசனம் இல்லாம ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு, ஏன்னா சில விஷயங்களை கன்வே பண்றத வந்து நம்ம வசனத்து மூலமா கன்வே பண்ணிக்கலாம் படத்துல, படமா இருந்ததுன்னா. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு உணர்வு பூர்வமா கொண்டுட்டு வந்தாதான் முடியும். அந்த கேமரா ஆங்கிள் அதெல்லாம், ஏன்னா நம்மகிட்ட வந்து வசனம் இல்ல, வசனம் இல்லாத கொடுக்கணும் அப்படின்னா உணர்வு பூர்வமா தான் கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருப்பீங்க, அந்த இதை பத்தி சொல்லுங்க. மெனக்கடல் இருந்துச்சு சார். 100% மெனக்கடல் இருந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா, ஒத்தாசருக்கு பார்த்தேன். சோ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோனையுமே ஒரு 2 மணி நேரம் நம்மள ஒரு ஆளை அடிச்சு உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாரு. ஒரே ஒரு ஆளை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரிப்பீட்டடா. அந்த வாய்ஸ், அந்த எஸ்எஃப்எக்ஸ், அந்த சவுண்டு, இதை வச்சு பார்த்தோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி அந்த டைலாக் எல்லாம் பண்ணுவோம். அப்ப டைலாக் எல்லாம் பண்ணோம்னா நம்ம ரைட்டிங் எனக்கு கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி காட்ட போறோம் விஷுவலா, எப்படி நடக்க போகுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டெவலப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிச்சு. அடுத்து சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம். கரெக்ட் சார். ஆமா, நீங்க சந்திச்ச சவால்களை பத்தி. சவால்கள் மீன்ஸ் ஷூட்டிங் ஒரு 9 தடவை டிராப் ஆச்சு சார். 9 தடவை 9 டைம் ஷூட்டிங் டிராப் ஆச்சு. 10வது தடவை தான் ஷூட் போனேன். எல்லாமே சவாலா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 9 மாசத்துல பிள்ளை பெத்துருவாங்க. நான் 5 வருஷமா சுமந்துட்டு இருக்கேன்ல, 9 monthsலயே பிள்ளை பெத்துருவாங்க. நான் பெரிய படமும் பண்ணல, ஒன்னும் அந்த அளவுக்கு அப்படி இப்படி எல்லாம் இல்ல. ஆனா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே. அஸ் அ பிலிம் மேக்கரா ஒரு படம் பண்ணோன்ட்டு உள்ள வரப்ப ஒரு நல்ல டீம் அமைஞ்சு அவங்களையுமே இப்ப டெக்னீஷியன்ஸையுமே கூட வேலை பார்த்தவங்களையுமே நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா என் படத்துக்கு ப்ரொடியூசர் இல்ல. ப்ரொடியூசர் தான் மேபி ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோல முடிச்சிருக்கலாம். நம்ம அவங்க எத்தனை நாளைக்கு நம்பிட்டு நம்மள உட்காந்துருப்பாங்க, நம்ம நம்பிட்டு. அதுக்கும் ஆப்ஷன் இல்ல. அப்ப 1 man ஆர்மி தான். விழுந்து விழுந்து எந்திரிச்சு நம்மளா கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதான். 9 டைம்ஸ் டிராப் ஆச்சு. டேபிள் ஒரு 1.5 வருஷம் கிடந்துச்சு. அப்புறம் எடிட் முடிச்சதுக்கு அப்புறம் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். சேவிங்ஸ், வாங்குற சம்பளம் எல்லாமே உள்ளதான். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எனக்கு இதுல ஒரு பிளஸ்னா, இவ்வளவு ஃபெயிலியர் இப்ப வந்து நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்ல, இவ்வளவு நடந்தாலுமே இவ்வளவு நடந்துருச்சு. ஆனா யாராவது ஒரு நல்ல மனுஷன் மூலமா நான் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கேன். அது சும்மா இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்றக்காண்டி சொல்ல. இப்ப இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கொலீக்ஸ், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், கெட்டது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நல்லது இருக்கு. அதனாலதான் நான் ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ அந்த மோட்டிவ் தான் எனக்கு. அதே மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி பண்றது எனக்கு பிடிக்கல. காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்ல. நான் நினைச்ச மாதிரி வரணும்ன்றது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தான் நடந்துச்சு. அதை தாண்டி நல்ல விஷயம்னா இப்ப நடக்குது. ரிலீஸ் வரப்ப அப்படியே நடக்குது. என்னைக்குமே வந்து நம்மளுடைய உழைப்புங்கிறது வந்து என்னைக்குமே வீணாகாது. நம்மளுடைய உழைப்பு கடமை செஞ்சா கட்டாயமா நமக்கு வந்து பலன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது புரிய முடிஞ்சது. பட்ஜெட் இப்ப வந்து புதுசா வரக்கூடிய மாணவர்களா இருக்கும், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து நாளை இயக்குனரா வரணுங்கிற ஒரு கனவோட தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி திரைப்படத்துறையில எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு படம் எடுக்கணும்னா அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பட்ஜெட்டை பத்தின நாலேஜ் பசங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. பட்ஜெட்ன்றது நம்ம ப்ராப்பரா போகணும். சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு செலவாகும், ஆவரேஜா எவ்வளவு செலவாகுது, ப்ராப்ஸ், லொகேஷன், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனிங்,
எடிட்டருக்கு, போஸ்ட், ப்ரீ ரெண்டுத்துக்குமே டீட்டெயிலா குண்டூசி முதற்கொண்டு பட்ஜெட் போட்டுருக்கோம். எவ்வளவு செலவாகுன்றதை நம்ம எழுதிட்டு அதுல எவ்வளவு சுருக்கணும்ன்றதை எழுதணும். இது நார்மலா பட்ஜெட் போறது. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். ஆனா இதை தாண்டி நான் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னா, என் வேவ்லென்த்துக்கு இல்ல டெக்னீஷியன்ஸை எடுத்துட்டேன்னா, நான் வந்து 0 பட்ஜெட்லயே ஃபிலிம் பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அந்த மாதிரி? சார் லிஸ்ட் பெருசா போகும். ஏன்னா 5 வருஷம்ல ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா நிறைய பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு ஜெகதீஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து ஆக்சுவலா இது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இந்த மூவி ஸ்டார்ட் பண்றப்ப பர்சனல் லோன் 1 லட்ச ரூபா போட்டு அவன் தான் எடுத்து கொடுத்தான். சரி. அவன் அதை வச்சுதான் என்னால வேலை ஆரம்பிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு, நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் சொல்ல முடியாது. இப்போ இவனை சொல்லிட்டு வேற ஒரு ஆளை சொல்லலைன்னா டக்குன்னு கேட்கவும், இவன் ஒரு பிளேயர் சொல்லி போட்டதுனால இவன் ஞாபகம் வந்தான். அப்புறம் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் சந்திரன் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் என்னோட டோல்கேட் படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயரா அவர் ஒரு 8,500 ரூபாய் நமக்கு கொடுத்தாரு. அந்த டைம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர். நிச்சயமா. அடுத்து என்னென்ன படம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா அடுத்து ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு? கதைகள் நிறைய இருக்கு. கதையெல்லாம் இருக்கு, ரைட்டிங்ல போயிட்டு இருக்கு. பண்ணலான்ற ஐடியால தான் சார் இருக்கேன், பண்ணிடுவேன். இந்த சினிமா துறையில வந்து சாதிக்க துடிக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அவங்களுக்கு சொல்ற லெவல் நான் வளர்ந்தேன்னா இல்ல, அதாவது வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வந்து இந்த கிட்டத்தட்ட நீங்க இந்த கரு படம், நிறைய ஷார்ட் பிலிம்லாம் வந்து பண்ணிருக்கீங்க, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? நீங்க நான் சாதிச்சிட்டேன்னு சொல்றது வந்து ஒரு தன்னடக்கமா இருந்தாலும் ஷார்ட் பிலிம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா வருங்கால இளைஞர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்ன சொல்றது, சினிமாக்கு நம்ம சின்சியரா இருந்தோம், சினிமாக்குன்னு இல்லை எந்த வேலைக்குமே நம்ம சின்சியரா இருந்தோம் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டு போகும். கன்சிஸ்டண்டா பண்ற வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும், பேக் அடிக்க கூடாது, அடமெண்டா இருக்கணும். இவ்வளவுதான் சார். இதை தாண்டி நம்ம பெருசா ஒன்னும் கம்பு சூத்திரம்லாம் கிடையாது. ஏன்னா கடமைக்குன்னு செய்யாம நான் பண்ற வேலையை சின்சியரா பண்ணணும், அதுக்கு நான் உண்மையா இருக்கணும், ஆத்மார்த்தமா இருக்கணும். இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சுனாலும் நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜ் லெவலப் ஆயிட்டே இருப்போன்றது என் தாட். எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்பயும். இது என்னோட தாட். சரி, உங்களுடைய எதிர்கால லட்சியமா என்ன இருக்கு? எதிர்கால லட்சியம் என்ன சார்? படம் பண்ணணும். படம் தான் பண்ணணும், அது எதிர்கால லட்சியம். ஓரளவு நம்மளை சார்ந்தவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்றது. நிச்சயமா. அவ்வளவுதான். நம்ம கஷ்டப்படுறப்ப ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்றது என்னோட தாட். ஓகேங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வந்து வெற்றியடைய நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி மனதார வாழ்த்துகிறது. நான் இன்னும் அடுத்த இன்டர்வியூல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு இயக்குனர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான இயக்குனராக வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரத்னவாணி சமுதாய வானொலி சார்பாக. இவ்வளவு நேரமும் உங்களுடைய அலுவலக பணி மத்தியில நம்ம நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப நன்றி சார்.